சிங்கிள் ஃபேஸ்லேயும் ஓடும், சோலார்லேயும் ஓடும். அந்த மாதிரியான ஒரு மோட்டாரு. இந்த டிரைவ் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ்லேயும் ஓடுது. மற்றபடி நேரடியாக நீங்கள் டிசி பவரை கொண்டு போய் மோட்டார் கொடுத்தா ஓடாது. டிரைவ் மூலியமா தான் ஓடும். அந்த மாதிரி ஒரு சோலார் பம்பு இங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த குழியோட மொத்த ஆழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 அடி. அதுக்கு தகுந்த மாதிரி பம்ப் ரெடி பண்ணி 60 அடி தண்ணி வெளியில் வந்த பிறகு அங்கேருந்து ஒரு 100 அடி ரோடை கிராஸ் பண்ணி போய் தான் இவங்களுடைய வயல் இருக்குது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக டீசல் வச்சு அந்த ரோடை கிராஸ் பண்ணி ரோட்டுக்கு அடியில் ஒரு பைப் லைன் போட்டு ஒரு 300 அடி சுற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பக்கமாக கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் சோலார் பேனலை இவங்களுடைய வயலில் சொந்த வயலில் போட்டுக்கிட்டாங்க. அங்கே தான் சேஃப்டி இருக்குன்னு. அங்கேருந்து 100 அடி வரைக்கும் வயரை கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா அண்டர் கிரவுண்டு கேபிள்னு இருக்குது. யூஜி கேபிள்னு சொல்லுவாங்க. ஆர்மர்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள். அதாவது அந்த கேபிளை சுற்றி பட்டை பட்டையாக கம்பி இருக்கும். நாளைக்கு வந்து நீங்கள் மண்வெட்டி வச்சு வெட்டினாலோ அல்லது ஒரு டிராக்டரை வச்சு நீங்கள் இழுத்துட்டாலோ அந்த வயர் அறுந்து போகாது. அப்படியே மொத்தமாக வயரு புட்டுக்கிட்டு வரும், பிரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இங்கே வந்து அந்த ரோடை அடியில் கிராஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த அண்டர் கிரவுண்டு கேபிள் போட்டிருக்கோம். அந்த கேபிள் மூலிமா இதுக்கு இங்கேருந்து இந்த குளத்துக்கு நேராக எதிர்த்தாப்புல இருக்கிற வயலுக்கு அந்த தண்ணியை கொண்டு போயிருக்கோம். சோலார் பேனலும் அவங்களுடைய சொந்த வயல்லே போட்டிருக்கோம். இது வந்து இந்த மாதிரி மோட்டார் போடும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் டெய்லி பாசனம் பண்ண முடியும். அதனால் 3 போகமுமே நீங்கள் தண்ணி விவசாயம் பண்ணலாம். ஒரே ஒரு போகம் வானம் பார்த்த பூமியாக இருக்கிற இந்த பூமியை 3 போகமும் தண்ணி இறைக்கிற மாதிரி சோலார் பம்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 6 சோலார் தகடுகள் இருந்தால் போதும். அதில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் இதெல்லாம் சில நேரங்களில் பார்க்குற விவசாயிகள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த தொழிலில் நாங்கள் இருந்தாலும் பல நேரங்களில் ஆச்சரியப்படுறது உண்டு. ஏன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சத்துலேருந்து எப்படி மின்சாரம் வந்து இந்த அளவுக்கு பகல் பூரா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். மின்சார வயரு தேவையில்லை, மின்சார இணைப்பு தேவையில்லை. இப்போ இந்த மோட்டார்லாம் போட்டுட்டிங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மோட்டாரில் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு அந்த பேரிங்லேயோ அந்த ஷாஃப்ட்லேயோ இல்லை அந்த புஷ்லேயோ உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இது ஏசி மோட்டாராக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கடையில் நீங்கள் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஈக்குவலாக சைனீஸ் மோட்டார் வருது. நான் நிறைய கம்பெனிகள் விளம்பரம் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அவங்க வந்து 2 பேனலில் ஓடும், 3 பேனலில் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக ஓடும், நல்லா ஓடும். சைனீஸ் மோட்டாரோடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு அதோடைய எஃபிஷியன்சி நல்லா இருக்குது. ஆனால் கரெக்டாக 1 வருஷம்தான் ஓடும். 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 40,000லேருந்து 45,000 செலவு பண்ணி நீங்கள் மறுபடியும் இன்னொரு மோட்டார் வாங்கணும். கையில் செலவு கம்மியாக இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சைனீஸ் மோட்டார் போட்டுட்டு போகலாம். ஆனால்